உலகின் கடைசி சாலை எங்கு அமைந்துள்ளது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைய நவீன உலகத்தில் கார், பைக் உள்ளிட்ட வாகனங்கள் இன்றியமையாததாக உள்ளது. பொதுவாக நீண்ட தூரமாக நாம் சாலையில் செல்லும் போது இந்த சாலை எங்கு தொடங்குகிறது, எங்கு முடிகிறது நாம் யோசித்ததுண்டா? அப்படி உலகின் கடைசி சாலை முடியும் பகுதி இருக்கிறது என்று சொன்னால் ஆச்சரியமாக உள்ளதா? இது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். உலகின் கடைசி சாலை பூமியில் வடதுருவம் மற்றும் தென் துருவம் என்று 2 முனைகள் உள்ளனர். ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு தொடக்கம் இருப்பதைப் போல ஒரு முடிவும் இருப்பது இயல்பு. மனிதர்களின் பயண வாழ்க்கையில் சாலைகள் மிகவும் முக்கியமானவை. அப்படியானால் உலகின் கடைசி சாலை எது என்று நீங்கள் ஒருபோதும் யோசித்திருக்கிறீர்களா? அந்த கேள்விக்கு பதிலாக நார்வே நாட்டில் உள்ள E69 நெடுஞ்சாலை குறிப்பிடப்படுகிறது. இந்த E69 சாலை ஐரோப்பாவில் உள்ள நார்வே நாட்டில் அமைந்துள்ளது. இது உலகின் கடைசி சாலை என்று பலர் கருதுகின்றனர். இந்த இடம் மிகவும் தனித்துவமானது என்பதால் ஆண்டுதோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தருகின்றனர். வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த சாலையில் பயணம் செய்ய வேண்டும் என்பது பலரின் கனவாக உள்ளது. இந்த சாலை பூமத்திய ரேகைக்கு மேல்புறத்தில் அமைந்துள்ளது. வடக்கு ஐரோப்பாவில் உள்ள நார்த் கேப் பகுதியை நார்வேயின் வோல்டாஃபியாட் கிராமத்துடன் இணைக்கும் இந்த சாலை சுமார் 129 கிலோமீட்டர் நீளமுடையது. இந்த பாதையில் பல சுரங்கப்பாதைகளும் உள்ளனர். அவற்றில் நார்த் கேப் என்ற சுரங்கப்பாதை மிகவும் நீளமானதாகும். இது சுமார் 6.9 கிலோமீட்டர் நீளமுடையது. மேலும் இந்த சுரங்கம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 212 மீட்டர் ஆழத்தில் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சாலை வடதுருவத்திற்கு மிக அருகில் செல்லும் காரணத்தால் இதனை பூமியின் கடைசி சாலை என்று அழைக்கிறார்கள். ஆனால் இந்த வழியாக பயணம் செய்வது எளிதானதல்ல. சில பாதுகாப்பு விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட வேண்டும். அவற்றை மீறினால் அனுமதி வழங்கப்படாது. இந்த பகுதியில் காற்று மிக வேகமாக வீசுவது வழக்கம். கோடை காலத்திலும் கூட பனி பொழியும் சூழல் காணப்படும். மேலும் வானிலை எப்போது எப்படி மாறும் என்று கணிக்க முடியாததால் எந்த நேரத்திலும் இயற்கை மாற்றங்கள் ஏற்படலாம். விசித்திரமான சாலைகளில் ஒன்று. இதனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக யாரையும் தனியாக இந்த சாலையில் செல்ல அனுமதிப்பதில்லை. இவ்வாறு பல சவால்களையும் தனித்துவங்களையும் கொண்ட இந்த சாலை 1992ஆம் ஆண்டு முழுமையாக திறக்கப்பட்ட பிறகு இன்று வரை உலகின் விசித்திரமான சாலைகளில் ஒன்றாக இருந்து வருகிறது.